Good morning, students. 8th standard science, 8th standard science, English medium. Today, we revised all the 5 units. Some important questions. அதாவது எக்ஸாமுக்கு வரக்கூடிய சில கொஸ்டின்ஸு சில முக்கியமான இதை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். யூனிட் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன் வேர்டு உனக்கு அதில் ஒன் வேர்டுன்னு பார்த்தா ஒரு இருபத்தி நாலு ஒன் வேர்டு இருக்கும். 24 ஒன் வேர்டையும் நல்லா படிச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 4 ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ 4 மார்க் நீ என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஒன் வேர்டை பார்த்தோன்னா நீ அந்த 13 ஒன் வேர்டு படித்தாலே உனக்கு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 4 கொஸ்டின்ஸ் வந்து அதிலேருந்து என்ன செய்யுது கேட்குறோம். 13 ஒன் வேர்டு, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் ஃபில் இன் த பிளான்ஸை நீ நல்லா படிச்சுக்கிட்டாலே 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் முக்கியமான கொஸ்டின்ஸ்னு பார்த்தோன்னா இதில் அந்த சம் யூனிட்ஸு, அதாவது என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு, பேஜ் அந்த டேப்ல காலம் இருக்குல்ல, டேப்ல காலம் 1.1 பேசிக் யூனிட்ஸ் அண்டு பேசிக் வேல்யூஸ் அண்ட் யூனிட். அதாவது என்னென்னா மாஸ், லென்த்து, டைம், டெம்பரேச்சர். இந்த டேப்ல காலத்தை படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும். இந்த டேப்ல காலம் படித்தாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா இது முக்கியமானது, எங்கே போனாலும் கேட்கக்கூடியது. அதாவது லென்த்துக்கு யூனிட் மீட்டர், அதோட சிம்பிள் வந்து எம், மாஸ்க்கு வந்து கிலோகிராம், சிம்பிள் கேஜி, டைமுக்கு வந்து யூனிட்டு செகண்டு, சிம்பிள் எஸ். அதாவது கரெக்டாக நீ வந்து அந்தன்னா அதில் எது கேபிட்டல் எது ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், கவனமாக பார்க்கணும். அதில் எது கேபிட்டலில் இருக்குது எது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ கேஜினா ரெண்டுமே கேயும் ஜியும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். நீ கே கேபிட்டலும் ஜி ஸ்மால் லெட்டர்லையும் போட்டால் கண்டிப்பாக அது வந்து என்ன செஞ்சிடும், தப்பாக போயிடும். கெல்வின்னா கே, ஆம்பியர்னா ஏ. அந்த கேபிட்டல் எது ஸ்மால் லெட்டர் எது அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், கவனமாக பார்க்க வேண்டும். ரொம்ப அதில் அது முக்கியம். அடுத்து இந்த டைம், இதை படிச்சுக்கோ, டைம் பற்றி படிச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் என்னென்னா ஆம்பியர், டிஃபைன் ஆம்பியர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ நினைச்சுக்கோ. அப்புறம் செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதை மாதிரி ஒன் வேர்டு நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னாலே இதுலேயும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிடும் வந்துடும். 4 கொஸ்டின் வந்துடும். ஒன் வேர்டு நீ படிச்சுக்கிட்ட. முக்கியமாக இந்த யூனிட்டில், அதாவது யூனிட்ஸ் பற்றி கேட்குற ஒன் வேர்ட்ஸ்லாம் அதிகமாக நல்லா என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. யூனிட்ஸை பற்றி ப்ரெஷர், யூனிட் ஆஃப் ப்ரெஷர், யூனிட் ஆஃப் அந்த யூனிட்ஸை பற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸு இதை மாதிரி இதெல்லாம் நல்லா என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. அடுத்து 2 மார்க் கொஞ்சம் இதெல்லாம் முக்கியமான, பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் முக்கியமான 2 மார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. அப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோன்னா இதில் அதாவது ஃபுல்லாகவே என்னென்னா ஃப்ரிக்ஷனை பற்றி தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸை பற்றின கொஸ்டின்ஸு கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோ, ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும், ரீட் பண்ணி வாசிக்கிட்டாலே போதும். ஓரளவுக்கு நல்லா என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். படி. அடுத்தது
இந்த படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவன்லாம் ஒன் வேர்டை படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். உனக்கு 20 மார்க்கு ஒன் வேர்டு மட்டும் இருக்குது. ஸோ ஒன் வேர்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டாலே உனக்கு 50க்கு 18 மார்க்ஸ் பாஸ் மார்க்குனா, நீ ஒன் வேர்டை மட்டும் படிச்சுக்கிட்டா தரோவாக படிச்சுக்கிட்ட அப்படின்னாலே ஏதோ ஒரு 2 யூனிட்டில் உள்ள 5 மார்க் படிச்சுக்கிட்டாலே போதும். நீ நிறையா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கம்மியாக படித்தாலே போதும். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். பார்த்துக்க, எவனும் ஃபெயில் ஆகிடாத. ஏன்னா உனக்கு டைம் வந்து ஷார்ட் டைம் தான் கொடுப்போம். நீ அங்கே உட்காந்து நான் பார்த்து எழுதிடலாம் அப்படிலாம் நீ நினைக்கவே முடியாது. அப்போ எக்ஸாமே உனக்கு வந்து என்னென்னா வெரி ஷார்ட் டைமில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக முடித்து அதுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து தர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒழுங்காக என்ன செஞ்சிரு, முதல்ல உட்காந்து என்ன செஞ்சிரு, ஃபஸ்ட்டே உட்காந்து நீ என்ன செஞ்சிரு, யூ ஷுட், அதாவது சொல்கிற கொஸ்டினு இதெல்லாம் என்ன செஞ்சிட்டா ஈஸியாக படிச்சுட்ட அப்படின்னா உனக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும் உட்காந்து படிச்சுட்டாலே. அடுத்து யூனிட் நம்பர் 9 பார்த்துக்கிட்டோன்னா, இதில் அதே மாதிரி தான். நீ நல்ல ஒன் வேர்ட்ஸை வந்து படிச்சுட்டா கண்டிப்பாக 2 ஒன் வேர்டு இதில் என்ன செய்யுது, வருது உள்ளே. அப்புறம் 5 மார்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 மார்க்ஸும் அதே மாதிரி தான். 5 மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த காம்பவுண்ட்ஸு எலிமெண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கிட வேண்டியதான். காம்பவுண்ட்ஸு எலிமெண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய, ஏன்னா இதில் ஃபுல்லாகவே அந்த காம்பவுண்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸு ஏற்கனவே நான் படிக்க வச்சுருக்கேன். அந்த டேப்லோ காலம் 9.10 9.1 வாட்டர், டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், சால்ட்டு, சுகரு, இந்த மாதிரி ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், உன்னை அந்த ஒரு டேப்லோ காலம் படிக்க வச்சுருக்கேன். இந்த டேப்லோ காலத்தை நல்லா படிச்சிட்டாலே போதும். இந்த டேப்லோ காலம் நல்லாவே நீ தரவாக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இந்த டேப்லோ காலம் நல்லா படித்தாலே போதும். யூனிட் நம்பர் 9ல் 9.10 இந்த டேப்லோ காலம் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிடலாம், ஒரு கொஸ்டின்ஸை என்ன செஞ்சிடலாம், 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் நம்பர் 10 பார்த்துக்கிட்டோன்னா, 10லேயும் அதே மாதிரி தான். ஒன் வேர்டை படிச்சுக்கிட்டால் ஒரு 4 ஒன் வேர்டை அட்டன் பண்ணிடலாம். 4 ஒன் வேர்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இதில் அந்த ஃபுட்டை பற்றி கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் படிச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், ஒரு 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அந்த மீன், இறைச்சி, உயிரியல் உணவு, காய்கறி கெட்டு போகிறது, நறுக்கிய ஆப்பிள், மீன் இறைச்சி துர்நாற்றம் அடிக்கிறது, அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் உண்டு. அதை நீ படிச்சுக்கிட்டாலே போதும். அதை வந்து என்ன செஞ்சிடலாம், நீ அட்டன் பண்ணிடலாம். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒரு 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதாவது நம்ம ஒன் வேர்ட்ஸ் அதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாம் 20 ஒன் வேர்டு இருக்குது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் 20 மார்க் அட்டன் பண்ணலாம். எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். எதுவுமே புக்கு உள்ளே இருந்து என்ன செய்யலை, எடுக்கலை. எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸு. ஸோ ஈஸியாக நீ ஒன் வேர்ட்ஸை வந்து தரவு பண்ணிட்ட அப்படின்னாலே உனக்கு என்ன செஞ்சிருது, பேர்டன் இறங்கிடுது. ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், யூ கெட் த ஸ்கோர். அதாவது பாஸ் மார்க்கை தாண்டிடலாம். 20 மார்க்கை என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூ கான்சன்ட்ரேட் இன் ஒன் வேர்ட்ஸ். ஸோ யூனிட் நம்பர் 10ல் இந்த மாதிரி ஃபுட்டு ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். துருப்பிடிக்கிறத பற்றிலாம் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நீ நல்லா படிச்சுக்கிட்ட அப்படின்னாலும் நல்லா உனக்கு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ என்னென்னா உன்னோட கையில் தான் இருக்குது பாஸ் பண்ணுறது, நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது. பார்த்து எழுதலாம் நினைக்காத. ஒரு வேளை சொல்ல முடியாது, கூகுள் மீட் போட்டு நீ பார்த்து எழுதுறியான்னு லைவாக பார்க்க கூட செய்யலாம். நிறைய பேர் அந்த தைரியத்துலையும் இருப்பான், அதான் கொஸ்டின் வந்துடுமே
இன்னும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க, ஸ்கூலில் போய் எக்ஸாம் மட்டும் வைக்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துக்கோ. அதனால் யூ ஷுட் ப்ரிப்பேர் த எக்ஸாமுக்கே என்ன செஞ்சுக்கோ, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டு 10 பேர் தான், 10லேருந்து 12 பேர். ஒரு நேரத்தில் ஒரு பையன் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடாக, சார் டவர் இல்லை, என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறான். சில பேர் கிணத்துல விழுந்த கல் மாதிரியே இருக்கான். எப்போடா அவன் எந்திரிச்சு எப்போ பேச போகிறான்னு தெரில, எப்போ அனுப்ப போகிறான்னு தெரில. நீ ஈஸியாக நினச்சிட்டு இருக்க, பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து 9th போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நீ இந்த எழுதுகிற பழக்கத்தை இப்போ விட்டுட்ட அப்படின்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரிட்டனில் எழுதணும். உட்காந்து எழுதணும். ஃபுல்லாகவே ரிட்டனில் நீ எந்த அளவுக்கு எழுதுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு என்னது நல்லது. எக்ஸாம் அன்னைக்கு சொல்ல முடியாது, கூகுள் மீட்டு போட்டு எல்லாம் அவனும் பார்த்து எழுதுறியா இல்லையான்னு நான் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய இந்த சூழ்நிலைக்கு நீ என்ன செஞ்சிடாத, கொண்டு வந்துடாத. எழுதி அனுப்ப வேண்டியதை எல்லாத்தையும் எழுதி உடனே என்ன செய்யி, அனுப்பு. நீ 12 பேர் எழுதியிருக்கான், இது எல்லாமே என்ன செய்கிறான் அப்படிங்கிறது. ஒரு 12 பேர் எழுதிட்டு உட்காந்துட்ருக்கான், மீதி எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கான்னு தெரில. 170 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸில். முக்கியமாக இதில் இந்த A2 பார்த்துக்க, உன்னை தான் மெயினாக பிடிப்பேன். A2 குரூப்பில் இருக்கிறவனை தான் மெயினாக நான் என்ன செய்வேன், பிடிப்பேன். எழுதுறியா எழுதலையாங்கிறத மெயினாக நான் என்ன செய்வேன், பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து 16th யூனிட்டில் பார்த்தோன்னா அதேமாதிரி ஒன் வேர்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோ, ஒரு 4 ஒன் வேர்டு. அதுபோக அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயும் கொஸ்டின் வருது. ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோ. 2 இதில் பாட்டில் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். அதுமாரி மேட்ச் த ஃபாலோயிங்கும் அதேமாதிரி தான், ஏதாவது ஒன்று எடுத்திருப்போம். ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் 5 மார்க் பார்த்தோன்னா இதில் பேட்ரியாஸ் பற்றி வரக்கூடிய ஏதாவது படிச்சுக்கோ, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நெஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. எல்லாமே படிச்சுக்கிட்டால் நல்லது. என்றைக்காவது ஃப்யூச்சரில் உனக்கு என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எழுதுகிற, ஏதாவது எக்ஸாம் எழுதும்போது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படி, நல்லா எக்ஸாம் எழுது. எக்ஸாம் எப்படி ஒரு வேளை அடுத்து உனக்கு பரீட்சை ஆரம்பிக்கிறதுனால எக்ஸாம் நல்லா எப்படி சொல்கிறேன் கேட்டுக்க. எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ எப்படி எழுதுனேன்னு தெரில. இப்போ நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னா, இப்போ நீ ஒன் வேர்டு எழுதுறான்னா ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும், கொஸ்டின் எழுத வேண்டாம். ஒன் வேர்டில் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும், கொஸ்டின் எழுத வேண்டாம். நீட்டாக இருக்கணும். நீட்டாக என்ன செய்யணும், எழுதணும். நிறைய இடம் விட்டுலாம் எழுதக்கூடாது. நீ பிளெயின் பேப்பரில் தான் எழுத போகிற, கோடு போடாத பேப்பர்லாம் எழுத போகிற. நீட்டாக இருக்கணும். 10 ஒன் வேர்டுனா 10 ஒன் வேர்டு. அதில் என்னென்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா, ஏன்னு எழுதி ஆன்சர் எழுது, சினா சி அதை போட்டு ஆன்சர் எழுது. அதேமாரி இந்த எல்லாத்துக்குமே இன்னொன்று 2 மார்க்கு 5 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டின் எழுதணும். கொஸ்டின் பிளாக் கலர் பென் வச்சு எழுதணும். கொஸ்டின்ஸை பிளாக் கலர் பென் வச்சு தான் எழுதணும். யூ ரைட் த கொஸ்டின் யூஸிங் பிளாக் பென், ஆன்சர் ப்ளூ பென். இங்க் பென் வச்சு தான் எழுதணும். அந்த பிளாக் கொஸ்டின் எழுதுகிற ரீஃபில் எழுதிக்கிடலாம். இதில் ஆன்சர் எழுதுறது கண்டிப்பாக இங்க் பென் வச்சு தான் எழுதணும். இங்க் பென் வச்சு எழுதாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பேப்பரை நான் திருத்த மாட்டேன். வீட்டில் கிடக்கிற 2 ரூபா பேனா 3 ரூபா பேனா வச்சு எழுதக்கூடாது. ப்ராப்பராக இங்க் பெனை வச்சு தான் எழுதணும். நீட்டாக கோடு போடணும். பேப்பர் பார்க்க நீட்டாக இருக்கணும். சும்மா கசக்கி பிசைக்கலாம் இருக்கக்கூடாது. நீட்டாக இருக்கணும் பேப்பர். உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. அப்போ அந்த பேப்பரை நான் திருத்தவே மாட்டேன், தொடவே மாட்டேன். 0 அடித்து போட்டுருவேன் மார்க்கு. ஸோ பேப்பர் நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். நீ ஒன் வேர்டை முடி, இல்லை அப்புறம் 2 மார்க்கு முடி, அப்புறம் 5 மார்க்கு முடி. இப்படி தான் இருக்கணும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மார்க்கு தான். ஸோ எக்ஸாமை நீட்டாக எழுது. தேங்க்யூ.